கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். மறுபடியும் ஆகாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென், ஆமென், ஆமெனே வராது. ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஐயோ, உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட போயிடும் போல இருக்கே. நல்லா போல்டா உங்க தைரியத்தை விட்டு விடாதீர்கள்னு சொல்லுங்க. வெரி குட். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் இந்த கால வேளை சொல்கிற உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். சொல்லுமா சேர்ந்து, ஆண்டவரே என் தைரியத்தை நான் விட்டு விடலை. சொல்லுங்க, ஆண்டவரே என் தைரியத்தை நான் விட்டு விடலைப்பா. இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை கொடுத்து பயத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாசித்த அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். பாருங்க, எபிரேயர் அந்த 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தையும் சகித்தீர்கள். மிகுந்த போராட்டம், மிகுந்த உபத்திரவம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முந்தின நாட்களை நினைக்கும் போது மிகுந்த உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை, நிந்தனைகளாலும் 33ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நிந்தனைகளினாலும் உபத்திரவங்களினாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடக்கப்பட்டவர்களுக்கும் பங்காளிகளுமாயிருந்தீர்கள். நிந்தை, உபத்திரவம், போராட்டம், வேடிக்கை. நம்மை பார்த்து எத்தனையோ கண்கள் வேடிக்கையாய் சிரித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னை பார்த்து ஏளனமா பேசலாம், உன்னை அவமானப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்து என்ன பேசினாலும், உங்களை குறித்து என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த உபத்திரவத்தையும் போராட்டத்தின் வழியிலே நாம் கடந்து செல்வோமானால், கர்த்தருக்காக இந்த அவமானப்பட்டு இருப்போமானால், உங்களை கேலி செய்து வேடிக்கை பார்த்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியத்தை பார்த்து நாம் பயந்து போவோமானால் சத்துரு நம்ம என்ன பண்ணிடுவான், ஈஸியாக விழுங்கிடுவான். பல பிரச்சனைகளை பார்த்து நாம் துவண்டு போவோமானால், பல காரியங்கள் எதிர்ப்பாய் வருகிற காரியங்களை கண்டு நாம் கலங்கி நிற்போமானால், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக அப்படியே நம்ம டல்லாக போயிட்டே இருந்தோம்னா, அல்லது சரீரத்தில் பலவீனங்கள் வருகிறது, இதை நினைத்து 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 நம்ம இருந்தோம்னா இன்னும் வியாதி தான் என்ன பண்ணோம், கூட தான் செய்யும். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எல்லாவற்றுக்கும் மேற்கொள்ள நமக்கு என்ன தேவை, தைரியம் தேவை. ஆண்டவர் கொடுக்கிறதான தைரியம் என்ன தெரியுமா, அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. விசுவாசம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. யோபுனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோபு 13:15 யோபினுடைய விசுவாசத்தை நாம் குறித்து பார்க்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். போதும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோபுனுடைய விசுவாசத்தை குறித்து நாம பார்க்கும்போது, அவருக்கு இருந்ததான பிள்ளைகள் மரித்து போனார்கள். இருந்ததான ஆடு, மாடு, ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் மரித்து போயின. சொந்தம் எல்லாம் விட்டு போச்சு. சொந்த மனைவியே என்ன சொல்லுகிறாள், நீ தூஷித்து
ஜீவனை விட்டுடுன்னு சொல்லுறா. சரீரம் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் வியாதி ஒரு பக்கம். ஆனால் யோபுடைய விசுவாசம் மாத்திரம் என்ன பண்ணலை, குறையவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. என்னை கொண்டு போட்டாலும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது, யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகம். இவ்வளோ காரியங்கள் இழப்பின் நிமித்தமாக கூட என்ன பண்ணுகிறார், அவர் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மாத்திரம் அவர் விடலை. அவருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, இவ்வளவும் இழந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன். பாருங்க, யோபு ஒரு உண்மையான மனிதன், சன்மார்க்கன், தேவனால் சாட்சி பெற்றவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கூட என்ன வந்தது, போராட்டம் வந்துருச்சு, இழப்புகள் வந்தது. யோசிச்சு பாருங்க, இழப்புகள் வந்தால் அந்த வீட்டில் அவங்களால என்ன பண்ண முடியாது, மீண்டு வெளியே வர்றதற்கு ரொம்ப ரொம்ப நாள், ரொம்ப மாதங்கள், வருடங்கள் ஆகும். ஆனால் அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல இழப்புகளை நினைத்து கொண்டு நீங்கள் தைரியத்தை இழந்து நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யோபை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, யோபு சொல்லுகிறார், என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நான் விசுவாசமா இருப்பேன். இன்றைக்கு பல இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நாம் தைரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. போராட்டத்தின் மத்தியிலே நாம் ஜெபிக்க, போராட்டத்தின் உபத்திரவத்தின் மத்தியிலே உங்களை கேலி செய்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க தேவன் உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆமென். என்ன கேலி செய்கிறாங்க, என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க, நீங்கள் பூட்டிட்டு எத்தனை நாள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும்? இல்லை, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆமென், ஆமென். கர்த்தருக்காக நம்ம நிற்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் தைரியமாக நம்பி இருந்தான். பாருங்க, பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:36 பார்க்கிறோம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. 38 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, பவுல் சொல்லுகிற காரியம், பவுலுக்கு விரோதமான பல கஷ்டங்கள் சூழ்ந்து வந்தது, பல கஷ்டங்களை ஜனங்கள் அவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களினாலும் வரும் காரியங்களினாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நாம பிரியக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்துச்சுன்னா கர்த்தர் ஜெயத்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் தருவார். ஆமென். பிரச்சனை கண்டு நம்ம துவண்டு போகக்கூடாது. பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். எல்லாருடைய வாழ்க்கையில் கூட போராட்டம் உண்டுங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
நம்முடைய வலது பார்சத்தில் நம்முடைய கர்த்தரை நாம் வைத்திருக்கும் போது ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலும் இன்னொரு பக்கம் அதை ஆண்டவர் அப்படியே திருப்பி ஓடச் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டாம், வியாதியை கண்டு துவண்டு போக வேண்டாம், பிள்ளைகள் படிப்பை கண்டு துவண்டு போக வேண்டாம். தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் தைரியம் இல்லாமல் பயத்தோடு இருக்கிறீர்களோ கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல் மாத்திரம் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிடும்? பயம் வர ஆரம்பிச்சிடும். இந்த யோபு வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் குறையவே இல்லை. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் முந்தினதை காத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கூட அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியுள்ளவர்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது, தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. சில நேரம் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுகிறோம்? தைரியத்தை எழுந்து நிற்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல காரியத்தில் நீங்கள் தைரியம் இல்லாமல் இருக்கலாம். சில காரியங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்றதுக்கு கூட நமக்கு தைரியம் இல்லாமல் இருக்கலாம். கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவனிடத்தில் சொல்லக்கூட தைரியம் இல்லாமல் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு கூட நம்ம இடத்துல தைரியம் இல்லாமல் இருக்கலாம். நண்பர்களிடத்தில், நாம் இருக்கிற இடத்துல, நாம் வசிக்கிற இடத்துல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்வதற்கு கூட நம்ம தைரியம் இல்லாமல் இருக்கலாம். என்றைக்கு நானும் நீங்களும் நீதிமான்களாய் மாறினோமோ, என்றைக்கு தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றினாரோ அன்றே தேவன் நமக்கு இருதயத்திலே ஒரு தைரியத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே அவர் தைரியத்தை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக நாம் நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் இந்த நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? நீதிமொழிகள் 28:1 நாம் பார்க்கும்போது நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா இது பூனை சொல்ற மாதிரி இருக்கு. நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? இன்னும் சத்தம் வரல. நீதிமான்கள் இன்னும் சத்தம் வரலையே. இங்க மட்டும்தான் சவுண்டு கேக்குது. நல்ல சத்தமா சொல்லமா. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? சிங்கத்தை போல நாம் தைரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க தைரியமாய் இருங்கள். என்றைக்கு இந்த உலகத்தின் ஆசைகளை நாம் விட்டோமோ, பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, சிலுவையை தேவனுக்காக நாம் சுமக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நீதிமான். அல்லேலூயா. இவர் என்னுடைய நீதிமான். நீதிமானாய் இருக்கும்போது தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:30 நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30:30 இந்த சிங்கத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர் குதிரையும். போதும். சிங்கம் எப்படி உள்ளதாம்? சௌரியமானது. அது மாத்திரமல்ல, அது முன்வைத்த காலை பின் வைக்காது. தைரியம் உள்ள சிங்கம். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன்?
ஐயோ, நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நானா சிங்கம்? இல்லை, தேவனுடைய வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார், சிங்கத்தை போல நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 31:4 பார்க்கும்போது கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினால் அது என்ன பண்ணாதான்? கலங்கவே கலங்காது. சிங்கமும் பால சிங்கமும் இரையை பிடித்திருக்கும் போது, இரையை வச்சிட்டு இருக்கும் போது அந்த இருக்கிற ஜனங்க எவ்வளோ கூப்பிட்டாலும் அது என்ன பண்ணாதான்? சத்தம் போடாது. வாயில் இருக்கிற அந்த இறையை கூட என்ன பண்ணாது? போடாது கீழே. சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து கவலைப்படாது, அது பயப்படாது. ஆமென், ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு சிங்கத்தை போல அவர் தைரியமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கக்கூடாது, சுற்றி இருக்கிறதான காரியங்களை நம்ம யோசிக்கக்கூடாது. தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்காக நாம் தைரியமாக நாம் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து தேவன் நம்மை தைரியமாய் நடத்தி வருகிறார். தாவீதோடு இருந்த போர் சேவகருடைய முகங்கள் எப்படி இருந்ததாம்? 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் தாவீதோடு இருந்த போர் சேவகருடைய முகங்கள் சிங்க முகம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருந்ததாம்? சிங்க முகம் உடையவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு சிங்கத்தை போல ஒரு தைரியமாய் நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போக வேண்டாம். இன்னைக்கு அநேக தைரியம் இல்லாமல் இருக்கலாம், சில பயத்தோடு நீங்கள் காணப்பட்டு இருக்கலாம். எதற்கெடுத்தாலும் ஒரு பயம், ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நம்மளை செஞ்சிருவாங்களோ, இப்படி பிசாசு பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். சோதனை கொடுப்பான். அந்த சோதனை கொடுத்து நம்மளை என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் 8ஆவது மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்யலாம் என்று நினைக்கும் போது ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்படி செய்யலாம் தான் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் ஒரு பயம் நம்மை வாட்டி வதைக்கிறது. பாருங்கள், ஒரு வண்டியை நம்ம ரோட்டில் ஓட்டணுன்னாலே என்ன வேணும்? முதல்ல ஒரு தைரியம் தான் நமக்கு வேணும். ஒரு வண்டியை நம்ம ஓட்டணுனாலே, ஒரு சைக்கிள் ஓட்டணுன்னா கூட நமக்கு என்ன தேவை? பயந்துட்டே இருந்தோம்னா என்ன பண்ண போகிறோம்? ஓட்டவும் மாட்டோம், அந்த சைக்கிளை நம்ம தொடவே மாட்டோம். ஆனால் தைரியமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ரோட்டில் நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம். அதே ஒரு டாக்டர் படிச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பயந்தாருன்னா யோசிச்சு பாருங்க. இல்லை, பயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பைபிளை படிக்கிறோம், வேதத்தை நம்ம படிக்கிறோம், நல்லா தான் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்மளை அறியாத என்ன பண்ணுகிறது? ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் சொல்லப்போனால், நானும் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவள் தான். ஆனால் பாஸ்டர் இறந்து கல்ற தோட்டத்தில் கொண்டு போய் அவங்கள அடக்கம் பண்ணும்போது, அப்போ நான் அந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு வந்தேன். அவர் இறந்துட்டாரு, இதுக்கு மேலே அவருக்கு எதுவும் தெரிய போகிறதும் கிடையாது ஆண்டவரே. அங்கே நாங்கள் அவரை விதைச்சிட்டு இருக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்த விட்டு, கல்ற தோட்டத்தை விட்டு நான் வெளியே வரும்போது நான் எடுத்த ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டவரே, இங்கே எப்படி இவரை நாங்கள் புதைச்சிட்டு நாங்கள் வரோமோ அது போல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பயந்த சுபாவங்களையும் இந்த கல்ற தோட்டத்திலேயே நான் புதைச்சிட்டு போயிடுறேன் ஏசப்பா. நான் வெளியே போகும்போது நான் தைரியம் உள்ளவளாய் நான் கடந்து செல்லணும்னு சொல்லிட்டு அந்த கல்ற தோட்டத்திலேருந்து நான் சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். கர்த்தர் நிச்சயமாக இந்நாள் வரையிலும் தேவன் அருமையாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமானால், ஆண்டவரே எனக்கு தைரியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமானால், தேவன் நிச்சயமாக நம்மளுக்கு தைரியத்தை கொடுத்து அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபந்தான்,
ஆனால் தேவன் கேட்டு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்மையாக ரொம்ப யோசிச்சு பார்ப்பேன், ஆண்டவரே எனக்கு தைரியமே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும் நான் பின்னாடி தான் உட்கார்றவா, பாடுறவா, கையை தட்டுறவா, மேடையில் வரமாட்டேன். ஆனால் இனி நான் எப்படி நான் நிற்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு புது தைரியம் வேணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அருமையாய் நடத்தி வருகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் இதுவரையும் நடத்தி வருகிறார், அவர் இனியும் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும். அந்த பயத்தை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? நிம்மதியாக தூங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது, எங்கேயும் நிற்கவும் முடியாது. ஆனால் பயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் செவிங்க. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 6 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று வளர்த்தோம். சின்ன நாய் தான் அது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து வர வர ஒரு நாள் ஒரு சகோதரி அவர்கள் காணிக்க கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கோழி காணிக்க கொண்டு வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேம்மா, எனக்கு கோழி பிடிக்க தெரியாது, நீயே கொண்டு போய் என்ன பண்ணு, நான் உன் கூட வரேன், நீ பின்னாடி அந்த பாத்ரூமில் இருக்கலாம், அந்த கோழி அதில் வச்சுட்டு போயிடுன்னு சொன்னேன் நான். அவளும் என் கூட நடந்து வந்தவா என்ன பண்ணா, என் கூட தான் நடந்து வந்தா. ஆனால் இந்த நாய்க்கு, அது பேர் ப்ரௌனி, அந்த நாய்க்கு என்ன பண்ண முடியல, அந்த வாசனை போச்சா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல, திடீர்னு பயங்கர ஆக்ரோஷத்தில் அது என்ன பண்ணிடுச்சு, சங்கிலி எல்லாம் அறுத்துட்டு வந்துட்டு இவளை கடிக்க வரணும்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. நானும் இவளை காப்பாற்றுறதுக்கு எப்படியோ நான் என்னவோ ரொம்ப தைரியசாலி மாதிரி நான் முன்னாடி நின்று, அவள் என் பின்னாடி நின்று அவளை காப்பாற்றினேன், எங்கே கடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி நான் போராடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போமான்னு சொன்ன பாருங்க, அவள் என்ன பண்ண, கையை உள்ளே விட்டோன்னே நாய் கடிச்சிருச்சு. அவளை கடித்த உடனே நான் என்ன பண்ணேன், அந்த நாயோட அந்த பெல்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு நாய் மேலே ஏறியே நான் உட்காந்துட்டேன். எனக்கு உட்கார்ந்த பிறகு தான் நான் யோசிக்கிறேன், நம்ம எந்த ஆவேசத்தில் இது மேலே ஏறி இப்போ உட்கார்ந்தோம், இப்போ எழுந்தோன்னா என்னையும் இது கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் இந்த நாயோட வாயையும் என்ன பண்ணுங்க, கட்டி போட்டுருங்க. நான் எழும்புற வரைக்கும் இந்த நாய் என்ன பண்ணக்கூடாது, வாயே திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். உண்மையாகவே சொல்ல போனேன், அந்த வார்த்தை கூட ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. அந்த இடத்துல கூட ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுத்தார். ஏதோ ஆவேசத்தில் என்ன பண்ணிட்டோம், ஏறி உட்காந்தாச்சு. ஆனால் அது இருந்த ஆவேசம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை விடலை. எனக்கு அந்த நாய் மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கே போய் மயக்கடிச்சு வேற விழுந்துருச்சு. எனக்கு அவளை பார்க்கவா இந்த நாயை பார்க்கவா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் கர்த்தர் கிருபையாக அந்த இடத்துல கூட தேவன் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு சிறு ஜெபத்தை கூட தேவன் கேட்டு வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் நம்மளை தைரியப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கலக்கங்களை கண்டு நாம் துவண்டு போகாதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் தைரியமாய் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு பயத்தை போக்குகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு வேலை குறித்ததான பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், சுற்றி இருக்கிற காரியத்தை குறித்ததான பயம், வியாதி, ஒரு பக்கம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பை குறித்ததான பயம், இப்படி பல பயங்கள். என்ன செய்வதென்று தெரியல. நாங்கள் தூங்கி பல நாட்கள் ஆனது, பல மாதங்கள் ஆகிறது. எங்களால் நிம்மதியாக வீட்டில் கூட தூங்க முடியல. இல்லை, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் பயத்தை தேவன் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புது தைரியத்தை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக போகும்போது, கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போகும்போது அவன் என்ன சொல்லுகிறார், கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். அந்த கோலியாத்துக்கிட்ட யாராலையுமே போக முடியல. ஆனால் சிறு தாவீது தான், அவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கை வைத்தான். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். நம்பிக்கையினாலே. அதை எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 13:6, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன்,
மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். 118 சங்கீதம் 6 வசனம் 7 வசனத்திலே பார்க்கிறோம். 118 சங்கீதம் 6 வசனம் 7 வசனத்திலே, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். நாம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனால எதுவும் நமக்கு செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது, தேவன் நம்மோடு இருக்கும்போது அவர் நமக்கு பாதுகாவலராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்தில் கூட சொல்லுவோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நாம் ஏன் இந்த உலகத்தில் பலவீனமான மனிதர்களுக்கு நாம் பயப்படணும்? கரெக்ட் தானே? ஏன் நம்ம பலவீனமான மனிதர்களுக்கு நாம் பயப்படணும்? நாம் தைரியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு பெண்மணி தான். பாருங்க, இந்த எஸ்தர் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறு வயதிலே தாயாரும் தகப்பனாரும் மரித்து போனார்கள். ஆனால் அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் இந்த எஸ்தரை என்ன பண்ணுகிறான்? வளர்த்து கொண்டு வருகிறான். இந்த எஸ்தர் பாருங்க, இந்த எஸ்தர் 127 நாடுகளை அரசாண்டு வந்த அகஸ்வேரு ராஜாவின் அரண்மனைக்கு இவள் கொண்டு போகப்படுகிறாள். இந்த எஸ்தர் பாருங்க, அப்பா அம்மா இல்லை, ஆனால் ஒரு சிறிய தகப்பன் மூலமாக வளர்க்கப்படுகிறாள். இவர் ஒரு யூத பெண்மணியாக காணப்படுகிறாள். இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த 127 நாடுகளை அரசாண்டதான அகஸ்வேரு ராஜாவின் அரண்மனைக்கு இவன் என்ன பண்ணுகிறா? அவள் கொண்டு போகிறாள். ஆனால் அந்த எஸ்தரை அவருடைய கண்களில் என்ன பண்ணுது? தயை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அகஸ்வேரு ராஜா கிட்ட யாரும் சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அந்த எஸ்தர் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அகஸ்வேரு ராஜா கிட்ட என்ன பண்ண முடியாதான், யாராலையும் சீக்கிரமா போய் நிற்கவே முடியாது. அப்படி போய் நின்னா என்ன பண்ணிடுவாராம்? அவரு சாகடிச்சிருவாராம். ஆனால் இந்த எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த அகஸ்வேரு ராஜாவோடு கூட இருந்ததான் அந்த ஆமான் என்கிறவன் என்ன பண்ணா? அவர் ஒரு சதி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. யூத ஜனங்களெல்லாம் என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஏன்னா மொர்தெகாய் என்ன பண்ணல? அவருக்கு தலை வணங்கலை. எதுக்காக? மொர்தெகாய் என்ன பண்ணல? அவருக்கு தலை வணங்கலை. அதனால எப்படியாவது இந்த யூத குலத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறான். ஆனால் பாருங்க, இந்த எஸ்தருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவளிடத்துல ஒரு தைரியத்தை நாம் பார்க்கிறோம். அவள் சொல்லுகிறாள், இந்த ராஜா முன்பாக நமக்கு நிற்க ஒரு இடம் கிடைக்கும்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அந்த எஸ்தர் சொன்ன காரியம் என்ன? 4 அதிகாரம் 11 வசனத்தில் எஸ்தர் 4:11 யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள் முற்றத்தில் இல்லை, எஸ்தர் 4:16 நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதி மாதம் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். பாருங்க, இந்த எஸ்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? 3 நாள் நீங்க என்ன பண்ணுங்க? உபவாசம் இருங்க, புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுவோம், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? யாராவது அழைக்கப்படாமல் என்ன பண்ண முடியாது? ராஜா இருக்கிற இடத்துல போக முடியாது. அப்படி பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படி அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிறதான அங்கே ஒரு சட்டம் இருக்கிறது. எஸ்தர் 4:11 பார்க்கிறோம். ஆனால் இந்த எஸ்தர் என்ன பண்ணுகிறாள்? தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லுகிறா, நீங்கள் உபவாசித்து செபிங்க. என்ன செய்கிறாள்? உபவாசித்து செபிங்க.
ராஜாவுக்கு முன்பு நின்று பேச பயம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து உபவாசித்து செபிக்கிறார்கள். நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் நிற்கிறேன்றா. ஆனால் அதற்கு முன்பதாக என்ன சொல்லுகிறாள்? உபவாசித்து செபியுங்கள். ஹல்லேலூயா. உபவாசித்து செபியுங்கள். பாருங்க, ஜெபித்தார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது அவளுக்கு ராஜா முன்பாக நிற்க அவளுக்கு தயை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண பெண்மணி தான், ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியம் இருந்தது. ஜெபத்தினால் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அதுவும் உபவாசித்து செபிக்கும் போது, சாதாரண ஜெபம் அல்ல, உபவாசித்து செபிக்கும் போது. இன்றைக்கு அநேகரால உபவாசித்து செபிக்க முடியல, உபவாசம் இருக்க முடியல, உபவாச ஜெபத்துக்கே வர முடியல. ஆனால் இந்த எஸ்தர் ஒரு ராஜா, அந்த ராஜா முன்னாடி யார் நின்னாலும், அவர் கூப்பிடாம நின்னாலே செத்துருவாங்க. ஆனால் இவள் தைரியமாக சொல்லுகிறாள், உபவாசத்தோடு செபிங்க எல்லாரும். செபித்தா அந்த ராஜா முன்பதாக அவளுக்கு தயை கிடைக்க தேவன் கிருபை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவளுங்களுக்கு யூத குலத்திற்கு விரோதமாக எழும்பின ஆமான், அவன் தான் வெட்டின குழியிலே அவனே விழுந்துட்டான். ஒரு மரத்தை செஞ்சான், அவனே அதில் என்ன பண்ணிட்டான்? தூக்கு போட்டு செத்தான். உபவாச ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உபவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இல்லை என்னால் நிற்க முடியலையே, நிற்க பலன் இல்லையே, என்னை எல்லாரும் சேர்ந்து இப்படி சொல்கிறாங்களே. இல்லை, உபவாசித்து ஜெபித்து பாருங்க, தேவன் எட்டாத உயரத்தில் கொண்டு உங்களை நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி இந்த கால வேளையிலே கூட, ஓ தேவனுடைய சமூக நாம் உபவாசித்து செபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பயத்தை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். வருகிற பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உபவாசித்து நாம் செபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமான் குழி வெட்ட பார்த்தான், குழி நோண்டிக்கிட்டே தான் இருந்தான், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருந்தான். அவன் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த உபவாச ஜெபம் அந்த யூத குலத்தை பாதுகாத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத மக்களை பாதுகாத்தது. இன்றைக்கு கூட நீங்கள் சைலண்ட்டாக இருந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் பின்னாடி ஒரு பக்கம் குழி நோண்டினாலும் சரி, ஒரு பக்கம் என்ன செய்தாலும் சரி, தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். உபவாசித்து செபிக்கணும், கர்த்தரிடத்தில் மன்றாடணும், கர்த்தரிடத்தில் போராடணும். உபவாசித்து செபித்ததுனால அந்த ராஜாவுடைய செங்கோலின் துணி என்ன பண்ணா? எஸ்தர் தொட்டாள். ஹல்லேலூயா. ராஜா கண்களிலே தயை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகளை கண்டு நாம் துவண்டு போகாதபடி, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஃபாஸ்டிங் இருக்க முடியலையா, உபவாசம் இருக்க முடியலையா, செபிங்க. நேரம் கிடைக்க உறங்குவதற்கு தூங்குறதற்கு முன்பதாக நம்ம செபித்துட்டு நம்ம படுக்கும்போது காலையில் தேவன் ஒரு புது பலனை கொடுத்து ஆண்டவர் நம்மை தைரியமாய் நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்களில் பிரச்சனை, அநேக இடத்துல பிரச்சனை. ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் மிகவும் அவசியம். வேதத்தில் இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம், கிதியோனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த கிதியோனை பார்க்கும்போது, இந்த கிதியோன் என்றால் என்ன? அவன் அழிப்பவன், ஒரு மைட்டி வாரியர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதில் 6:11 பார்க்கும்போது பாருங்க, கர்த்தருடைய அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபேசிரியாவனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த பராக்கிரமசாலி பாருங்க, எல்லா ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டான்? அவர் பயந்து காணப்பட்டார்.
அவர் என்ன பண்ணிட்டார், அங்கே இருக்கிறத காரியத்தை கண்டு என்ன பண்ணிட்டாரு, பயந்து காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் இந்த கிதியோனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார், என்னது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்படக்கூடாது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதை கண்டு நீ பயப்பட வேண்டாம். இன்றைக்கு தேவன் மேலே நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிதியோன் பயந்து இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார் அந்த இடத்துல. இன்றைக்கு பயத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்ல, நீ கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது தேவன் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து, தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி, தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி, இந்த சபைகளிலும் சரி, நீங்கள் வீடுகளிலிருந்து செபிக்கும் போதும் சரி, தேவ ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி தேவன் உங்களுக்கு ஒரு பயத்தை கொடாதபடி ஒரு தைரியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். நீங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கும் போது தேவன் அந்த இடத்துல இறங்கி அவர் அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பயம் என்கிறதான காரியம், தைரியம் இல்லை, எஸ்தரை போல நீங்கள் உபவாசித்து செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிதியோனுக்கு தேவன் எப்படி தரிசனமானாரோ அதுபோல் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்ம மத்தியில் இறங்கி நமக்கு தரிசனங்களை கொடுத்து நம்மளுக்கு ஒரு புதிய பலனையும் தைரியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுக்கு கூட பாருங்க, சிங்கக்கபியில் தூக்கி போட போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் எங்கேயுமே அங்கே ஓடினாருன்னு சொல்லி பார்க்குறோமா? இல்லை, தைரியமாக நின்னார். ஏன் தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்குறோம், அக்னி சூளையில் கொண்டு போட போகிறாங்க. அவங்களும் திரும்பி ஓடலை. அவங்க சொன்ன காரியம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது நபராக தேவன் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த கால வேளையிலே கூட, இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிற காரியம், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நாம் நீதிமான்களாய் இருக்கும்போது, நாம் நீதிமான்களாய் தேவனுடைய சமூகத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும்போது, உபவாசித்து நாம் செபிக்கும் போது, நம் வீட்டிலே நாம் செபிக்கும் போது, எல்லா நேரங்களிலும் நாம் செபிக்கும் போது தேவன் தைரியத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எல்லாரும் அப்படி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி இந்த காலவேளை சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் ஒரு எஸ்தரை போல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே நான் உபவாசித்து செபிக்கிறவங்களாக மாறணும். ஆண்டவரே இந்த காலவேளை சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு ஒரு புது தைரியத்தை தாங்க ஆண்டவரே, ஒரு புது தைரியம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறணும் அப்பா, என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறணும் ஆண்டவரே. அநேக காரியத்தை குறித்து நான் பயந்து கொண்டு இருக்கிறப்பா. இன்னைக்கு உண்மையாகவே எத்தனை பேர் நீங்கள் பயத்தோடு இந்த இடத்துல வந்திருப்பீர்கள். என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வீட்டில் தங்க கூட முடியாத அளவிற்கு பிரச்சனை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்குள்ளே பிரச்சனை, வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை, வசிக்கிற இடத்துல பிரச்சனை. இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செபிங்க. ஆண்டவர் உங்களை எல்லா பயத்தையும் மாற்றி புது தைரியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.